வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம போலீஸ்ன்னு போயிட்டு ஒரு விஷயத்த கேட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லையே. அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா கிளம்புறாங்க. இதை பார்த்த ரோஹினி எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றோம், நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டியா என்கிட்ட, நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. ஏ மனோஜ் எங்க போற சொல்லு அப்படின்னு சொல்லி ரோஹினி கேக்குறாங்க. சரி அப்போ மனோஜ் என்ன பண்ற அப்படின்னா சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம தொலைச்சோம்ல, அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, போலீஸ் எந்த அப்டேட்டுமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நான் போயிட்டு என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, சரி சரி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவங்க 2 பேருமே போறாங்க. போன உடனே அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, அதெல்லாம் நான் சும்மா சும்மா வந்துட்டும் போயிட்டு இருக்கேன், நீங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்றாங்க, எப்பா எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுப்பா, ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க, நாங்கள் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டேஷனுக்கும், அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, இன்னும் ஒரு 2-3 நாள் அவனை கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, சார் ஓகேங்க சார், அவனோட ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் காமிங்க, நாங்களும் கொஞ்சம் தேடி பார்ப்போம்ல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் சொல்றாங்க, இல்லப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் இஷ்யூ வரும், அதனால நாங்களே வச்சுக்கிறோம், நாங்களே கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட சொல்றோம், நீங்க அப்ப வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜும் சரின்னு சொல்லி கிளம்பி வராங்க. கிளம்பி வந்த உடனே ரோஹினி ரூம்குள்ள போறாங்க. மனோஜ் சோகமா உட்காந்துருக்காங்க. இதை வந்து விஜயா கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போனோமா, நம்ம காசை ஏமாத்திட்டு போனாம பாருங்க, அவனோட ஃபோட்டோலாம் போலீஸ் எடுத்துட்டாங்களா, எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்களா, எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவனை கண்டுபிடிச்சிருவாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, சார் நல்ல விஷயம் தானே, எதுக்கு இப்படி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் உன்னை பார்த்தா எனக்கு தெரியாதா, ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போது மனோஜும் வேறு வழியே இல்லாமல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோஹினி என்னை ஒரு ஆளவே மதிக்க மாட்டுறாமா, அது இல்லாமல் நிறைய விஷயத்த மறைக்கிறா, வேற ஏதாச்சும் கேட்டானா ஒழுங்காவே பதில் வேற சொல்ல மாட்டுறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் எதுவுமே சண்டை போடலமா, இல்ல விஷயத்தையும் அவகிட்ட சொல்லணும், அவள் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே மாட்டுறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹினி ஃபோனுக்கு கால் பண்ணாங்க, அவள் வந்து குளிக்க போயிருந்தா, சரின்னு சொல்லி ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து பேசினோமா, பேசும்போது நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன், நீங்கள் இன்னும் காசே கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு வந்து கேட்குறாருமா, எனக்கு இன்னனே தெரியல, நான் வந்து ரோஹினி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் காசு கொடுக்கலையாமே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேம்மா, அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்டுக்காக தான், ஃப்ரெண்டு வேலைக்கு போகல, வேலை கிடைக்கிறதுக்கு நான் தான் காசு கொடுக்குறோம், அதனால நான் தான் காசு கட்டிகிட்டு இருக்கேன், அதனால தான் ஹவுஸ் ஓனர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாமா. எனக்கு இது நம்புற மாதிரியே தெரியல, இருந்தாலும் நான் கேட்டேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாமா. சரி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுமா வேணாமா அப்படின்னு கேட்டாலும் அது சொல்ல முடியாது, என்னோட விஷயம், நான் என்ன வேணா பண்ணிப்பேன், உனக்கு ஏன் அப்படின்னு கேட்குறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, ரோஹினி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோஜ், ஆமாம்மா அதாம்மா என்னாலையும் நம்ப முடியல, அவ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவ நிறைய விஷயத்த ஏதோ மறைக்கிறா மட்டும் நல்லா தெரியுதுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ரோஹினியோட ஃபோன் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு காலும் வருது. அப்போ விஜய் கேட்குறாங்க, டேய் ரோஹினி ஃபோன் அடிக்குது பாரு எடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, இல்லம்மா வேணாம்மா, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏய் எடு, என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சே ஆகணும், யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் தான் பண்ணுறாங்க. அம்மா நான் எனக்கு சொன்னேன்லம்மா அந்த ஹவுஸ் ஓனர்னு சொல்லி, அவரு தான்மா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ விஜய் சரி எடு எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம்மா அவ்வளோதான் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எடு, அவள் விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், என்ன மறைக்கிறது, அப்போலாம் இருக்கவே கூடாது, நீ ஃபோன் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து எடுத்து விஜய் கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் யாருங்க நீங்கள் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, யார் பேசுறது, நீங்க பாருங்க காசு கேட்டாம சும்மா சும்மா ஃபோன் பேசுறீங்க, யார் இதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க. விஜய் கேட்குறாங்க, சார் நீங்க யாருங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரோஹினி வீடு எடுத்துருந்தாங்களே, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் பேசுறேன், காசே கேட்டலமா, சீக்கிரம் காசு கேட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தான் வீடு இருக்கு, அவங்களே வாடகை எடுக்க போறாங்க, ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என்னமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, ஒரு அம்மாவும் பையனும் தங்க வச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருக்காங்களா, சரி அம்மாவையும் பையனையும் இங்க தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சார்
என்ன சார் சொல்றீங்க? சரி வீடு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓனர் சொல்றாங்க, பெருங்குடியிலம்மா அங்கதாம்மா வீடு. அது பக்கத்து சந்துல தான் என் வீடும். நீங்க வந்து ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து காசு வாங்கிக்கிறேன். ஓ அவங்களுக்கு பதிலா நீங்க தர போறீங்களா? யார் தந்தா என்ன? எனக்கு காசு வந்தா போதும். சரி சீக்கிரம் வாங்க நான் லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி அவசரம் சொல்றாங்க. ஃபோன கட் பண்ணிட்டு, அம்மா என்னம்மா சொன்னாரு அவரு? அப்படின்னு மனோஜ் கேட்கறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முத்து வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் பதட்டமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி முத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனா, வாங்க சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஏய் மீனா என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு? சாப்பிட்டு போலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா போறாங்க. ஸோ இதை முத்து பார்த்துட்டு வந்து இன்னும் அவசர அவசரமா போறாங்க. அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லி மீனா கிட்ட கேட்கறாங்க. அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, இது இப்படியே விடக்கூடாது, வா நம்மளும் பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னங்க தப்பாயிடுமேங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பாவாது, சீக்கிரமா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பெருங்குடி ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ முத்துவும் மீனாவும் காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கடா போயிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜும் விஜயும் மிஸ் ஆயிடுறாங்க. எங்கன்னு சொல்லி தேடுறதுக்குள்ளேயே முத்துக்கு மீனாவுக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. சுத்தி பார்க்கும்போது ஒரு தெருவு மனையில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு நின்று சீரின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அங்க ரோஹிணி வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது முத்து மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் நினைக்கிறாங்க, என்னடா இது இவன் காசு கொடுக்குறான், இது அந்த ஹவுஸ் ஓனர் தானே, இவன் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி காசும் வாங்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் போயிடாரு. ரோஹிணி வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவும் மனோஜும் ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்கு போலாம்னு சொல்லி பொறுமையா போறாங்க. போன உடனே முடி இருக்கு. யாருமா இருக்கீங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சுனா ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ரோஹினியோட அம்மா ஓப்பன் பண்றாங்க. யாருங்க இது சும்மா பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னடா நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு எப்படி இங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கிறிஷும் வந்து பாக்குறாமா, யாரும் வந்திருக்கா நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. யாருமா அது? இவங்களா, வாங்க வாங்க ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றாங்க. அப்போ ரோஹினி கேக்குறாங்க, அம்மா யாருமா வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சைலண்டா இருக்காங்க. ஏமா நான் கேட்டுட்டே இருக்கேன் யாரும் வந்திருக்கான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தி போய் பாக்குறாங்க. அங்க விஜயாவும் மனோஜும் நிற்கிறாங்க. பின்னாடி முத்துவும் மீனாவும் நின்றுட்டு இருக்காங்க. ரோஹினியோட இந்த ஸ்டோரி இதோட முடிய போகுது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.